ஏற்கனவே பூண்டோடைய ஸ்கின்னை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் விட இது டிஃப்ரெண்ட்டான டிப்ஸுங்க. நார்மலாக நம்ம மழை காலங்களில் எப்படி ஈஸியாக பூண்டை உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயில் டைமில் ஈஸியாக பூண்டை வந்து எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பூண்டு வந்து எவ்வளோ கிலோவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, 5 கிலோவாக இருந்தாலும் 10 கிலோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பெரிய பெரிய அளவில் குவான்டிட்டியில் பூண்டு வந்து உரிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பூண்டை உரிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பூண்டை வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பொருளாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த பூண்டு பற்களில் கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணி அந்த பூண்டு பற்களுக்கு மேலே அந்த ஸ்கின்ல படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லையா இருக்கட்டும், பிரியாணி கடைகளையா இருக்கட்டும், இந்த டிப்ஸை தான் ட்ரை பண்ணுவாங்களாங்க. இது வந்து ஒரு பிரியாணி கடைக்காரர் சொன்ன டிப்ஸ் தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்து ஆயில் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ பூண்டு எடுத்துருக்கோமோ அவ்வளோ பூண்டுக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த பூண்டை வந்து வெயிலில் வந்து நல்லா அந்த பூண்டு கையில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகிற மாதிரி வெயிலில் காய வச்சுருங்க. இப்போ காயிற வெயிலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் காய வச்சாவே போதுங்க. பூண்டு நல்லா சூடாயிடும். பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த பூண்டை வந்து ஒரு பையில் போட்டுக்கலாங்க. நீங்கள் கிலோ கணக்கில் நீங்கள் பூண்டு வந்து தோலை உரிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய அரிசி பையிலாக இருக்கும் இல்லைங்களா, அந்த அரிசி பைக்குள்ளே இந்த மாதிரி அந்த பூண்டை போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் சின்ன பையில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா அந்த தரையில் வந்து அடிச்சிங்கன்னா போதும். அந்த பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. நீங்கள் கை வச்சு உரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், நான் வந்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த முரத்தில் வந்து கொட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தோலுமே ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சுங்க. இதே நீங்கள் மழை காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க பூண்டு தோலை உரிச்சு அப்படின்னா நம்ம வெயிலில் வந்து காய வைக்க முடியாது. வெயில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் தோசைக்கல்லை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூண்டை தோசைக்கல்லுக்கு மேலே கொட்டிட்டு அந்த பூண்டுடைய ஸ்கின்னு மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பையில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ சம்மரில் அப்படின்னா இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். மழை காலங்களில் நம்ம அடுப்பில் வந்து போட்டு ஹீட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ஈஸியாக கையே படாமல் சூப்பராக பூண்டுடைய தோலை வந்து உரிச்சு எடுத்தாச்சுங்க. கையே வலிக்காது. எத்தனை கிலோ பூண்டு வேணுனாலும் இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஷூ பாக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு ஷூஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லையா பாக்ஸ், அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை வந்து சூப்பராக வந்து நம்ம ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசரும் கூடங்க. பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லாக் பண்ணுற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சைடில் ஓப்பன் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் மெஷர் பண்ணிவிட்டு பென் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டி விட்டுருங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த அட்டையில் வந்து ஒட்டி நிற்கிற மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான வீடு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட்டும் க்ரீன் கலர் பெயிண்ட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ கார்னர் போர்ஷன்ஸில் மட்டும் ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஆர்கனைசரை அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஷூ பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், அந்த பில்லு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் க்ரீன் கலர் வந்து ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருந்தேன். பட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுடைய சின்ன சின்ன கிளாத்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் இந்த ஆர்கனைசரை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி பவுடர் டப்பா, அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இன்னும் கூட நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இதில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், அதாவது நம்ம ஃபேப்ரிக் ஒயிட்னர்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு அந்த பாட்டிலை மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டம் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் கலர் டேப் எடுத்துருக்கேன். அந்த கலர் டேப்பை நான் எப்படி ஓட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சனா, கனகவள்ளி, சோலை, ஆனந்தன், சுப்ரியா, SM ட்ரெண்ட் சேனல், பிரசல்ஸ், குட்டி, ராமு, ஜோதி, ஹாப்பி லைஃப், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு லேயர் இருக்க மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து அந்த டேப்பை ஒட்டி விட்டு ஒரு லேஸ் எடுத்து சென்டர் போர்ஷனில் கட்டி விட்டுட்டேன். இப்போ நான் அந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கணும், களைஞ்சி போகாமன்றதுக்காக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே கீழே எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோடு சேர்த்து அந்த லேஸை லைட்டாக ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசருடைய மேல் பகுதியில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பெயிண்ட் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை மேல் பகுதியில் மட்டும் அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இங்கேயுமே நீங்கள் லேஸோ இல்லை வந்து கலர் பேப்பரோ ஓல்டு கிளாத்தை கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்கனைசரை உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி நைஃபு தேங்காய் நோண்டுறது இது எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த அட்டைக்கு மேலே ஒரு பென்னோ மார்க்கரோ வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்ச பிறகு இதை வந்து அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி அந்த அட்டையை கத்தியோ சிசரோ யூஸ் பண்ணி கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்யா, பிரியா, செல்லப்பாண்டி, ஃப்ரெண்ட்லி கிச்சன், பிரதீக்ஷா, சரண்யா, ராமு ஜோதி, அன்னபூரணி, சரண்யா, தீபா கதிர், குணா, ஹாப்பி லைஃப், விக்ரம், ஜெய்ஷு சுஜி, மங்கை, ரூபி ராகுல், எம் நதிமா, ராஜி மங்கை, ராஜேஸ்வரி, கனகவல்லி, சோலை, ஆனந்தன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸோட அட்டையை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த அட்டைக்கு மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக்காக லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓவல் ஷேப்பில் நான் ஜிக்ஸாக்காக வந்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷேப் ஓவல் ஷேப் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம் லைன்ஸு, அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் இருக்க மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரியும் பண்ணி விட்டுடலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஷேட் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. பாருங்கள் நான் அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட லேஸ் கூட க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ்லாம் டெக்கரேஷன் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பெயிண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு உள்ளமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதி எடுத்துக்க போகிறேங்க. இது வந்து என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இது வந்து வெல்கம் போர்டு தான். ஸோ வெல்கம் போர்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். இந்த வெல்கம் போர்டில் அழகாக உள்ள வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னுமே இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ஆறட்டும். இந்த பெயிண்ட் ஃபுல்லாக ஆறின பிறகு இதனுடைய பேக் சைடில் வந்து நான் ஓல்டு பேங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேங்க. அந்த ஓல்டு பேங்கிள்ஸ் எப்படி வச்சு டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் நான் வந்து 2 கலர் பேங்கிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்ச பேங்கிள்ஸ் தான். நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்தால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த பேங்கிள்ஸை க்ளூ கன் யூஸ் பண்ணி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி பாதி பேங்கிள்ஸ் வந்து அந்த அட்டைக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரியும் பாதி பேங்கிள் வந்து அந்த அட்டைக்கு வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரியும் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு கலர் பேங்கிள் எடுத்துக்கோங்களா, அந்த பேங்கில் இந்த பேங்கிளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேங்கிள்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நான் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு லேஸை வந்து அழகாக ஒட்டி விட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வெல்கம் போர்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையையும் பழைய பேங்கிள்ஸையும் யூஸ் பண்ணி சூப்பரான வெல்கம் போர்டு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வெல்கம் போர்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1ல பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, இது வந்து தண்ணி குடிச்சிட்டு நம்ம தூக்கி போட்டுருவீங்களா, அந்த பாட்டில் தான். ஸோ இந்த பாட்டிலை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடில் மட்டும் நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது நான் வந்து ஐஸ்கிரீம் பால்ஸ் வந்து எடுத்துருக்கேன். நம்ம ஐஸ்கிரீம் வந்து இந்த மாதிரி பாலில் வாங்குவோம் இல்லைங்களா, அதனுடைய மூடியை மட்டும் கழட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மூடிகளை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடியை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒன்றும் பேக்கில் ஒன்றும் இருக்க மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ஸ்ட்ராங்காக நிற்கும், உருண்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. பாருங்கள் நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் அழகுபடுத்த போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சிருக்கிறதால பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் லேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேஸை வந்து இதனுடைய ஓரங்களில் ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி இல்லை லேஸ் ஒட்டி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி லைஃப், அன்னபூரணி, ரூபி ராகுல், பிரதீக்ஷா, சத்யா, பிரியா, செல்லப்பாண்டி, ஃப்ரெண்ட்லி கிச்சன், சரண்யா, ராமு ஜோதி, தீபா கதிர் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் நம்மளுடைய க்யூட்டான சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய டைனிங் டேபிளில் இதை வந்து அழகாக ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சப்போட்டா பழம்லாம் போட்டு வச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு.
இந்த ஃப்ரூட்ஸ் டே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம இரும்பு கடாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலகாரம் செஞ்சாலும் சரி சமைச்சாலும் சரி அதனுடைய பேக் சைடில் அப்படியே எண்ணெய் கரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக படிஞ்சிட்டு இருக்கும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த அளவுக்கு பிசுப்பு போகவே போகாதுங்க. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஹார்பிக். அந்த ஹார்பிக் வந்து இந்த மாதிரி பேக் சைடு அதாவது கடாயுடைய பேக் சைடில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு அதாவது யூஸ் பண்ணாத ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா பழைய ப்ரஷ் அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த ஹார்பிக்கை அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் வந்து எடுத்துக்கோங்க. லெமன் இல்லைனா வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த ஹார்பிக்கு மேலேயே அந்த லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள் நான் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஹார்பிக்லாம் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக ஹேண்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கை வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் லெமனை கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் அப்படியே இதுக்கு மேலே வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இந்த லெமன் ஜூஸுமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த டிப்ஸ் எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த பிசு தன்மை போகிறதுக்காக மட்டும்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும். அந்த கடாய்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பிசு தன்மையும் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு தொடச்சி காப்பிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ மேலே இருந்த பிசுப்பு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாய்க்கு உள்புறமாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணக்கூடாது. அந்த கடாயுடைய வெளிப்பக்கத்தில் மட்டும்தான் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு பிசு தன்மை அதிகமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லாவே வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. கொஞ்சம் கூட பிசு இல்லவே இல்லை. அந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள். அதுவுமே நீங்கள் இந்த டிப்ஸை ஒரு 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும். பட் பிசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏர் பேண்ட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அந்த பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த பேண்டை நான் வந்து 2 போர்ஷனாக உடஞ்சிருக்கு இல்லைங்களா 2 போர்ஷனையும் 2 எஸ் ஹூக் மாதிரி வளைச்சி எடுத்துக்கிறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற எஸ் ஹூக் பார்த்தீங்கன்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்து ஒரு எஸ் ஹூக் கிடச்சிருச்சு. நம்ம காசு கொடுத்து இந்த மாதிரி எஸ் ஹூக்ஸ் வந்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக உடஞ்சி போய் தூக்கி போடக்கூடிய இந்த கிளிப்பை வந்து அழகாக வந்து மாற்றிக்கலாங்க. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா பாத்திர கூட. ஸோ அதில் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் வந்து பாத்திர கூடையிலையும் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விண்டோலையும் வந்து ஹேங் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வடகரண்டி அப்புறம் ஃபில்டர் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாத்திர கூடையில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டு அழகாக அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கரண்டிகளை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் நல்லாவே தாங்குங்க. ஒரே ஒரு ஹெஸ் ஹூக்கில் நீங்கள் ஒரு 10 கரண்டி வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம கிட்ட 2 எஸ் ஹூக் கிடைச்சிருக்கு. ஸோ மொத்த கரண்டியுமே இந்த எஸ் ஹூக்லேயே கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கிளிப்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அந்த கேப்பில் நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு தான் கட் இருக்கணும். மற்ற போர்ஷனை வந்து கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பரான லாக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதை லாக் பண்ண யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ்லாம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கொட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்ஸை அப்படியே வச்சோம்னா அதுக்குள்ளே எறும்பு பூச்சி வண்டு எல்லாமே போயிடும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கவரை வந்து மடிச்சு விட்டு இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகவே ஆகாதுங்க. ஸோ கீழே விழுந்தாலும் கூட உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டாமல் இருக்கும். ரொம்ப சேஃபாக இருக்கும். பூச்சி வண்டெல்லாம் போகாமல் இருக்குங்க. வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய குட்டி பிளாஸ்டிக் கேப்ஸை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி நிறைய பேக்கெட்ஸை வச்சுக்க முடியும். ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ட பாட்டில்ஸ் தான். ஸோ அந்த பாட்டில்ஸ் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அப்படின்றதால நான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இந்த பாட்டிலுக்கு மேலே நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெயிண்ட் வந்து எடுத்து அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பாட்டிலுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர் கூட கொடுக்கலாங்க. நான் வந்து ஒரே கலரை தான் வந்து 4 பாட்டிலுக்குமே கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பாட்டிலுக்குமே அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்க அந்த பெயிண்ட் வந்து நல்லா ஆறுற அளவுக்கு ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். அந்த 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சிருக்க பாட்டிலை ஒவ்வொன்றா எடுத்து பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்யூட்டான குட்டி பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பென் ஸ்டாண்டில் சூப்பராக நீங்கள் அழகாக உங்களுடைய பென்சில் பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் இது எல்லாத்தையுமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பெண்ணை இந்த மாதிரி தலைகீழாக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பென்சிலாக இருந்தாலும் இதே பொசிஷனில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிசர்ஸ் கூட இதை வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதும் இந்த ஸ்டாண்டில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த மாதிரி சிசர்ஸையும் நீங்கள் அழகாக இந்த ஸ்டாண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாட்டில்ஸை ஆர்கனைசரை மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் ஃபுட்டெல்லாம் வாங்கினா கிடைக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை மட்டும் நான் கட் பண்ணி அந்த பாக்ஸுடைய ஒரு ஓரத்தில் வந்து நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்பவே சிம்பிள் தாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடிகளில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம நார்மலாக கிச்சன் மேடையில் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ கிச்சன் மேடையில் படுற எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடிகளுடைய பாட்டமில் வந்து பட்டுரும். ஸோ க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தனியாக அந்த இடிகளில் இந்த ஆர்கனைசரில் வச்சுட்டு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த 2 பொருளையுமே இந்த ஒரே ஆர்கனைசரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய ரியூஸ் ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே நான் வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த பிளாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ள நம்ம எடுத்துருக்க அந்த பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு உள்ள க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து உள்பக்கத்தில் எல்லா பிளாக்ஸையுமே அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 காஸ்ட்டில் ஒரு சூப்பரான ட்ரே கிடைக்குங்க. இந்த ட்ரே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ட்ரே எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ட்ரேவாக தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு அந்த பிளாக்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ட்ரீல அழகாக எக்ஸை வந்து 1 by 1 நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். என்கிட்ட இப்போ எக்ஸ் இல்லாததால் நான் வந்து எக்குக்கு பதிலாக ஆனியனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஸோ ஒரே ஒரு ட்ரேல நீங்கள் 6 எக் வரலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சைஸ் எக்காக இருந்தால் ஒரு 8 எக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வெளியவும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜுக்கு உள்ளவும் இந்த ட்ரேவை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். முட்டையும் சேஃபாக இருக்கும். நம்ம முட்டையை வைக்கும்பொழுது முட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கோல்கேட் பாக்ஸ் நம்ம பேஸ்ட்டை எடுத்துகிட்டு பாக்ஸை தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இந்த பாக்ஸை ஒரு சூப்பரான க்யூட்டான ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. பாருங்கள், அந்த பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 சைடுமே க்ளோஸ் ஆகிடும். நான் கட் பண்ணுற மாதிரி சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணுற மூடி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கலர் பேப்பரை ஒட்டி விட்டுருங்க. கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரௌன் ஷீட்டை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணாவே போதும், க்ளூ கன் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிங்க அப்படின்னாவே சூப்பராக ஒட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் சைடில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த ப்ரௌன் ஷீட்டை கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்காக தனியாக ப்ரௌன் ஷீட்லாம் நான் யூஸ் பண்ணலைங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதாச்சும் வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேஸ்ட்டை கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்லேயே ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது சைட்லேயே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் நம்மளுடைய சேனல் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்ளோஸ்டு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் குட்டி பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. ஒரு 5லிருந்து 6 பாட்டில் வரை இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் குழந்தைங்க வந்து நிறைய ஷார்ப்னர், எரேசர்லாம் வச்சுருப்பாங்க.
எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னர் எரேசர் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து கொடுத்து விடலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இயரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா போடணும்னு நினைக்கும்போது ஒரு இயரிங்க்கு இந்த மாதிரி திருகாணி இருக்கும், இன்னொரு இயரிங்க்கு மிஸ் ஆகிட்டு இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இயரிங்கை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ 2 இயரிங்குமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபேவரட் இயரிங்களுடைய அந்த திருகாணி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த க்ளூ ஸ்டிக்குடைய ஒரு எண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அழகான ஒரு திருவாணி மாதிரி சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். கம்பளும் வந்து கழண்டு விழவே விழாதுங்க. பாருங்கள், குட்டியாக வந்து நான் வந்து ஒரு பட்டன் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எந்த கம்பளுடைய திருவாணி தொலைஞ்சிருச்சோ அந்த கம்பளுடைய ஹூக்கை இந்த மாதிரி அந்த பட்டனில் நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா டைட்டாக வந்து நின்றுடுங்க. கீழே விழவே விழாது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பளுடைய திருகாணி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் திருகாணி ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட க்ளூ ஸ்டிக் இல்லை அப்படின்னா பழைய எரேசர் இருக்கும் இல்லைங்களா, அந்த எரேசருடைய ஒரு போர்ஷனை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி திருகாணிக்கு பதிலாக அந்த எரேசர் போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் போர்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இனிமேல் கம்பல் திருவாணி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கம்பளை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை.